Hello friends, welcome to Fantasy Gurudevan YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூப்பர் 8ல வந்து குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறது பிரிச்சிருப்பாங்க. அதுல குரூப் 1ல நடக்க இருக்கிற 2வது மேட்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷ் இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்து நடக்க இருக்கு. இந்த குரூப் 1ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டுட்டோம். ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் காலையில 6 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ 5:30 வந்து டாஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குன்னு பார்த்தோம்னா வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆன்டிகுவா வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணீங்கன்னா போதும், ஈஸியாக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல இந்த பர்டிகுலர் வேணுவை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் வேணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேணும் லாஸ்டா இருந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 194 + 2 வரையும் அடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து ஒரு 6 ஓவர் ஃபர்ஸ்ட் அந்த 6 ஓவர் பால் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் பாலர் ஸ்விங் ஆகிறதுக்கும் பவுன்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். அது போக போக வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் பீரியட்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வின் பண்றதுக்கு ஸ்ட்ரைக்ல அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 6 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 5 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர்ல ஒரு ஆவரேஜ் ஹையஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு 135+ அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுல ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 194 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்கீங்க. லோ ஸ்கோர்னு பார்த்தோம்னா 47க்கு வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஓமன் தான் வந்து 47க்கு வந்து அவுட் ஆயிருக்கு. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சுமால் லீக்ல பிளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க பிளே பண்றீங்கன்னா ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5448 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். மற்ற ஆப்ல பாத்தீங்கன்னா 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 302 ரூபா சேவிங்ஸ் ஆகுங்க. இந்த 302 ரூபா வச்சு நீங்க இன்னொரு டீம் கூட நீங்க பிளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காமனா பாத்தீங்கன்னா எல்லா ஆப்லயும் 10+1 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கொடுத்து பிளே பண்றது அந்த ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். மறக்காம வந்து பிக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல 7+4 அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம அதுல வந்து டீமை கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ல 24x7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இருக்கு. முக்கியமாக ஒன்றுனா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு இவங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இந்த 10 மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்து 6 மேட்சும், பங்களாதேஷ் வந்து 4 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 60-40 அப்படிங்கிற பர்சன்டேஜ்ல வந்து 2 பேருக்கும் வின்னிங் ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம்.
ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் அண்ட் டேவிட் வார்னர் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. மெட்டல் மார்ஸ், கென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட், வேர்ட், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நாதன் ஈல்ஸ் அண்ட் ஓம் ஜாம்பா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா பங்களாதேஷோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் டி ஹசன் அண்ட் சாண்டோ, லிட்டில் தாஸ், சகிப் அலி ஹசான், ஹரிடாய், மஹமுதுல்லா, ஜே அலி, சாகிப், ஹுசைன் அகமத் அண்ட் முஸ்தபிசுல் ரஹ்மான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லெட்டின் தாஸ் அண்ட் ஷக்கீல் அலி ஹசான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. இதில் கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து செகண்டாக வந்து இறங்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் 4 அல்லது 3 ஓவர் ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சரி பவுல் பண்ணிடுவார். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் இவர்கிட்ட வந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பவுலிங் பண்ற இந்த பர்டிகுலர் வெனுல இவர் பவுல் பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 20+ ரன் வரைக்கும் கிடைக்கும். பவுலிங் ஆப்ஷன்ல 1 அல்லது 2 விக்கெட் சாலிடா வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ டபுள் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ். மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுற இந்த பர்டிகுலர் வெனுல ஒரு 75+ ரன் வரையும் லாஸ்டா இந்த மேட்ச்ல வந்து அடிச்சிருக்காருங்க. ரொம்பவே சூப்பரா அந்த பர்டிகுலர் வெனுல வந்து பேட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் இவர்கிட்ட இருந்து பேட்டிங் ஆடல 7-8 விக்கெட் இழந்துருச்சு. ஒரு பேட்டிங் ஆடுற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்சை பவுலிங் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கேச்சஸ் பிடிக்கிற இடத்துல வந்து இருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர்ல ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து இவர் வந்து கிடைக்கும். ஸோ இவர் வந்து ஈஸியா வந்து ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஈஸியா வந்து எலிஜிபிள் வந்து ஆயிடுவாரு. ஓகே, இப்போ அடுத்ததா லெட்டின் தாஸை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றதுல இருந்து ஒரு 20+ ரன். ஸோ டீம்ல இருக்க ஒரு +4 பாயிண்ட் மொத்தமாக சேர்த்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 60+ ஃபேனிஷ் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ஷகிப் அல் ஹசானை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல்ல வராருன்னு அது சொல்லலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல மினிமம் 1 அல்லது 2 விக்கெட் வரையும் சாலிடா இவர் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதுபடி பட்சத்தில் இவர் வந்து ஈஸியா வந்து டீமுக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆயிடுவாரு. ஓகே, இப்போ அடுத்தது 50-50 ஆப்ஷன் அப்படி யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதே பங்களாதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா டி ஹசான் அண்ட் ஸ்டார்னர் இவங்களை வந்து 50-50 ஆப்ஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்காங்க. டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன்ல மட்டும்தான் இவருக்கு இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா எல்லா ஒரு மினிமம் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல வந்து ஃபீல்டிங் பண்றதுனால ஒரு கேச்சஸ் பிடிக்க ஒரு கேச்சஸ் ஸ்ட்ரைக்கு ரொம்ப ரேரா வந்து ஒரு கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி கேச்சஸ் எதுவும் பிடிக்கலைன்னா பேட்டிங் ஆப்ஷன்ல இருந்து மட்டும் இவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் மஸ்ட் வந்தானுங்க. அப்பதான் வந்து இவர் வந்து டீமுக்கு வந்து ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதனாலதான் இவர் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அது மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டன்ஷிப்ல இருக்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் இன்சார்ஜ் ஒரு நியர்பைல தான் ஃபீல் பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பேட்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம சாலிடா அதே மாதிரி தான் ஒரு 30+ ரன் வரையும் சாலிடா வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரையும் வந்து நான் 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்ததா ஹசான் அண்ட் ஸ்டார்னர் 2 பேரும் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரீசெண்டாக இந்த எந்த மேட்ச்லயும் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹசானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மினிமம் 30+ ரன் வரையும் எடுத்தாலும் இப்போ ரீசெண்டாக இந்த எந்த மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு வரலன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒஸ்டான பிளேயர் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓப்பனிங் பண்றாரு. இவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து சாலிடா வந்து ஒரு 25+ ரன் வரை நம்ம மஸ்ட் வந்து எதிர்பார்க்கணுங்க. இவர்கிட்ட இருந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கேச்சஸ் பிடிக்கிற இடத்துல அவர் வந்து இருப்பாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஒரே ஒரு மேட்ச்ல தான் பண்ணியிருக்காரு. அதுவும் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 15+ ரன் வரை தான் அடிச்சிருக்காரு. பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது மூலயமா தான் இவர் வந்து டீம்ல வந்து எலிஜிபிள் ஆயிருக்காருங்க. மஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல
ஒரு மினிமம் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20+ ரன் ஆச்சு எதிர்பார்க்கணும். அப்போ கேச்சஸ் எதிர்பார்த்து வந்தாலும் ஒரு டீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவார். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனாக வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜில் ஒரு சேஃபான பிக் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இல்லை டிராவிஸ் ஹெட் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 2 பேரும் பிக் பண்ணியிருக்கோம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரைக்கும் ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தவிர மிச்ச எல்லா மேட்சிலும் மினிமம் 30+ ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. பர்டிகுலரா இந்த வெனுல 30+ ரன் வரையும் அடிச்சு நாட் அவுட் பிளேயரா வந்து இருந்திருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேச்சஸ் பிடிக்கிற வாய்ப்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால இவர் வந்து ஒரு ஹை பர்சன்ட் ஒரு சேஃபான பிக்கா வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ். மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் மஸ்ட் இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டரில் வந்தாலும் மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ரன் வரையும் சாலில் வந்து எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேச்சஸ் பிடிக்கான ரவுண்டிங் அந்த பவுண்டரி லைன்ல தான் வந்து இருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பார். 1 or 2 டீம்ஸ் அவர் வந்து ஒரு கேப்டன் அது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா லித்தின் தாஸ் அண்ட் சகிப் அலி ஹசான் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ லித்தின் தாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. பேட்டிங் ஆர்டரில் வந்து ஒரு 20+ ரன் கிடைச்சாலும் விக்கெட் கீப்பிங் வந்து கேச்சஸ் பிடிக்கிறதா ஈஸியாக வந்து ஃபேனஸ் டீம்ல வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. சகிப் அலி ஹசானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் வந்து பேட்டிங் வந்து இறங்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன் வந்து மஸ்ட் விட்டு ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யார் மஸ்ட் பிக் பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி லித்தின் தாஸ் வந்து மஸ்ட் பிக் பண்ணீங்க. ஏன்னா இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறங்குறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வேர்டு வந்து இருப்பாரு. மார்க் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ரொம்ப டவுனுங்க. அவர் பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப டவுன்ல தான் போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டா இருக்கனால இதில் மார்க் பேர்டை வந்து நம்ம வந்து பிக் பண்ணாம லித்தின் தாஸை மட்டும் பிக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷாகிப்பை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்போசிட்ல வந்து இருக்கிறாரு. இப்போ லாஸ்டா எல்லா மேட்ச்லயுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இவ்வளோ ஒரு லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரை வந்து பிக் பண்ணுங்க. அடுத்ததா ரஷீத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான பிளேயர் தான் சொல்லணும். இவங்க டீம் டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருச்சுன்னா இவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் 1 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்காருங்க. இவர்கிட்ட இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கேச்சஸ் பிடிக்கிற இடத்துல வந்து இவரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு கேச்சஸ் பிடிக்கிறதுல இருந்து ஒரு 16 பாயிண்ட்ஸ், விக்கெட் கீப்பிங் கேட்ச் விக்கெட் இடத்துல இருந்து ஒரு 25 பாயிண்ட் அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து ஃபேண்டஸ் டீம் வந்து எலிஜிபிள் வந்து ஆயிடுவாரு. அடுத்ததா அகமதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லணும். ஸோ இவர் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய கடைசி அந்த 19வது ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல வந்து இருப்பாரு. முக்கிய பட்சத்தில் இவர் இருந்து சாலிடா நம்ம வந்து ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. பவர் பிளேயர் இவர் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தா இவரும் வந்து இந்த கேச்சஸ் பிடிக்கிற பாயிண்ட்ல வந்து நிறைய இருப்பாரு. ஸோ அப்படிங்கிறத இவர்ல ஈஸியாக வந்து ட்ரீம் டீம்ல வந்து எலிஜிபிள் வந்து ஆயிடுவாரு. அடுத்த முஸ்தபிசுல் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஆரம்பிச்சல ஒரே ஒரு மேட்ச்ல தான் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்கான்னு சொல்லணும். மற்ற எல்லா மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரேரா தாங்க வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பவுலிங்ல இருந்து விக்கெட் ஆப்ஷன் எதுவும் கிடைக்கலாலும் இவர் பவுலிங் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. ஒரு 5 ரன் 6 ரன் அந்த மாதிரி ஒரு 4 ஓவருமே பவுல் பண்ணி ஒரு 16 ரன் ஒரு 20 ரன் சம்திங் அப்படிதான் கொடுத்துருப்பாரு. எக்கனாமிக்கா வந்து பவுல் பண்ணல ஒரு நல்ல பிளேயர் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த பர்டிகுலர் கேம்ல நடந்த மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருந்துச்சு. 2 ஓவர்ல 1 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் மஸ்ட் ஒரு 2 அல்லது 3 ஓவர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்பல்சரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டபுள் ஆப்ஷன்ல பிக்ல வந்து இருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல மஸ்ட் விட்டு இருந்து நீங்க வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த நாதன் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல லாஸ்ட் இந்த மேட்ச்ல 4 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க இந்த பர்டிகுலர் வெனுல. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல இருக்கனால ஸோ கேச்சஸ் பிடிக்கிறதுல இருந்து ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரும் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா வந்து இருக்கு.
அடுத்ததா ஜாம்பா. ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா வந்து இந்த பர்டிகுலர் நடந்த மேட்ச்ல 4 ஓவர் பால் பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. ஸோ அந்த ரியலே ட்ரீம் டீம் கேப்டனா இவர் தான் இருந்தான்னு சொல்லணும். ரொம்ப சூப்பரா பால் பண்ணி விக்கெட் வந்து இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம சாதாரண ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ இவங்களாம் மஸ்ட் ஒரு 10 டீம்ல ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 டீம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாரத சுமாலிக்கோ டெமோ டீம் வந்து பார்ப்போம். சுமாலிக்கோ டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல எல் தாஸ், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், ஹார்டாய், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அசான், கென் மேக்ஸ்வெல், உசைன், பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், முஸ்தபிசுல் ரஹ்மான், டி அகமது வந்து பிக் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி சுமால் லீக்ல ப்ளே பண்ணும்போது இது ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்கும். ஸோ இந்த டீமை அப்படியே நீங்க போடணும் கிடையாது. இதே பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் தாஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் மார்க்கஸ் டோனிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அடுத்ததா அசானுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் டெமோ டீமை வந்து பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிட்டன் தாஸ், பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் அண்ட் உசைன், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சகிப் அலி ஹசான், மார்க்கஸ் டோனிஸ், ஆர் உசைன், பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், முஸ்தபிசுல் ரஹ்மான் அண்ட் டி சகிப் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் டேவிட் வார்னருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும். இல்லை வேற சேஞ்சஸ் தேவைப்படுன்னு வச்சீங்கன்னா டி சாகிப்க்கு வந்து ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லது ஆர் உசைனுக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல லிட்டன் தாஸ், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், டி ஹரிடாய், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் டோனிஸ், மஹமுதுல்லா, கென் மேக்ஸ்வெல், பவுலிங் ஆப்ஷன்ல ஜாம்பா, மார்க்கஸ் டோனிஸ், டி அகமத், டி சாகிப், என் ஹீல்ஸ் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா என் மேக்ஸ்வெலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஹரிடாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அடுத்ததா ஜாம்பாக்கு ஒரு கேப்டன் அது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கஸ் டோனிஸ் கூட இந்த டீம்ல ஒரு கேப்டன் அது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நம்ம காமிச்ச டீம்ல ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், மார்க் பேர்டு வந்து எதுலையும் வந்து பிக் பண்ணி இருக்க மாட்டோம். ஏன்னா அவரோட டவுன் வந்து ரொம்ப கீழே வரதுனால அவர் வந்து பிக் பண்ண வந்தோம். இல்லை நாங்கள் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த லெட்டின் தாஸ்க்கு பக்கத்துல வந்து மார்க் விட்ட கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் வந்து பார்ப்போம். இது சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்க ஆப்னண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள தான் வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், மார்க்கஸ் டோனிஸ், டிராவிஸ் ஹெட், ஷகிப் அல் ஹசான், லிட்டில் தாஸ் அண்ட் அகமத், டி அகமத் இவங்கள தான் வந்து மோஸ்ட்லி உங்க ஆப்னண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இதில் அடுத்த ரிஸ்கா நான் ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்க பட்சத்தில் மிச்சல் ஸ்டார்க், கென் மேக்ஸ்வெல், ஜாம்பா, பேட் கமின்ஸ், மஹமுதுல்லா, டி சாகிப், முஸ்தபிசுல் ரஹ்மான் அண்ட் உசைன் ஆர் உசைன் இவங்க இருக்க பிளேயர்ல வந்து யாராவது ஒரு 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.